இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு 3 ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னே சொல்லி ஆகணுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கார்த்திக் கோவில் கலச கும்பாபிஷேகத்துக்கு போவாரா, இல்லை அப்படின்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இவங்களுடைய கல்யாண நாள் கொண்டாடத்தில் கலந்துப்பாரா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மகேஷ் தப்பிச்சிடுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ரேவதியை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் காப்பாற்ற போகிறாரு. நம்ம மகேஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் கால் பண்ணி சொல்லிடுறாங்க கார்த்திக்கு. உடனே கண்டிப்பாக அவன் இங்கே தான் வருவான் அப்படின்னு கெஸ் பண்ணி மண்டபத்தில் இருக்காங்க. அங்கே ரேவதியை உங்களை ராஜா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சொல்கிறான். உடனே அந்த ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா மகேஷ் இருக்கான். அவனை பார்த்து ரேவதி பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி கழுத்தில் இருக்கிற தாலியை மகேஷ் அவுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போவே நம்ம கார்த்திக்கும் அங்கே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் டே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போது மகேஷை பிடிச்சி அடித்து உனக்கு கீழே மயக்கம் போடுற மாதிரி பண்ணிடுறாங்க நம்ம கார்த்திக். அதுக்கப்புறம் ரேவதி அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, அழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும். இப்போ தான் இந்த தாலியோட அருமை என்னன்னு எனக்கு தெரியுதுன்ற மாதிரி ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவரும் ரொம்பவே பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எப்படி கார்த்திக் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அவன் வரலைன்னா இந்த கும்பாபிஷேகமே நடக்காதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா அவனை இங்கேருந்து போகவே விடக்கூடாது. அப்போது தான் அந்த ராஜா கார்த்தி அப்படின்ற உண்மை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. கார்த்திக் எப்படி இந்த 2 ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக நடத்த போகிறாருன்றத